ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ 15 ஒன்வர்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா இல்லையான்றதை இந்த வீடியோ வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வாமையில் தொடர்புடையது. அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ. அதுக்கடுத்து இரண்டாவது, ஹெர்ஷே மற்றும் சேஸ் ஆகியோர் பாக்டீரியோபேஜில் செய்த ஆய்வு எதனை காட்டுகிறது? இதற்கான சரியான விடை டிஎன்ஏ ஒரு மரபு பொருள். அதுக்கடுத்து தேர்ட் ஒன், இந்த மரபு குறியீடு எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை இரட்டைக்கு ஒத்த இரட்டையர்கள். அடுத்து வினா எண் 4, பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளின் இறக்கைகள் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டுகளாகும்? சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா குவி பரிணாமம். அடுத்தது 5, கீழ் வருவனவற்றுள் ஹார்மோன் கருத்தடை மாத்திரைகளின் செயல்கள் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்து செல்லாக்கத்தை தடை செய்தல். அடுத்தது 6, கூற்று கொடுத்துருக்காங்க, காரணம் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணத்திற்கு சரியாக பொருந்துகிறது. அடுத்தது வினா எண் 7, இதுலேயும் கூற்று 1 கூற்று 2 கொடுத்துருக்குறாங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. அடுத்தது வினா எண் 8, உறிஞ்சி மீனுக்கும் சுறா மீனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி பெறும் வாழ்க்கை. அடுத்து வினா எண் 9, சிறு வாழிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, ஜோர்டான். அடுத்தது வினா எண் 10, எவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் ஆண் உயிர்கள் மட்டுமே உருவாகின்றன? ஸோ அர்ரினோ டோக்கி. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ. அடுத்து வினா எண் 11, வாலிட சீரழிவினால் மிக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி அழியும் நிலையில் உள்ள விலங்கினம் இருவாழ்விகள். அடுத்தது வினா எண் 12, தவறாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித ஜீனோம் 300 கார மூலங்கள் அப்படின்றதான் வந்து தவறானது. அடுத்தது வினா எண் 13, வடிசாலைகளில் எத்தனால் உற்பத்திக்கு பயன்படும் பொதுவான தளப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பாலை கழிவுகள். அடுத்து வினா எண் 14, டேஸ் ஒரு சிறந்த தொற்று நீக்கியாக கழிவுநீர் சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் இடுதல். அடுத்து வினா எண் 15, தடுப்பூசிகளை பயன்படுத்தியதாலும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாலும் கட்டுப்படுத்தப்பட்ட நோய்களின் குழுவை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியம்மை, இளம்பிள்ளைவாதம், டிப்தீரியா, டெட்டனஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதில் எத்தனை கொஸ்டினுக்கு சரியான விடை எழுதிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.